Hello everyone, welcome to my channel. Fundamentals of Data Structures in Tamil அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் radix sort. The contents and examples are taken from the book Fundamentals of Data Structures by Ellis Horowitz and Sardar Shani. Merge sort நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். The difference between the merge sort and radix sort என்னன்னா ரெண்டுமே worst case and average computing time வந்து order of n log n தான். ஆனா additional storage வந்து நம்மளுக்கு merge sortக்கு தேவையா இருக்கு. radix sortக்கு ஒரு fixed amount of additional storage தான் தேவையா இருக்கு. The additional storage வந்து it is proportional to the number of records in the file being sorted. merge sortல radix sort visualization முன்னே பார்த்திருக்கோம். அதுக்கான சில URLs இங்க நான் கொடுத்திருக்கிறேன் நானு. radix sort உடைய advantage என்ன அப்படின்னா it is used for sorting on several keys. அது மட்டும் இல்லாம radix sort is a non comparison sort. அதாவது keys நம்ம வந்து ஒன்னோட ஒண்ணு கம்பேர் பண்ண போறது இல்ல. ஆனா அந்த keys வந்து நம்ம several sub keys பிரிச்சு நம்ம வந்து sort பண்ண போறோம் நம்ம. For example, the recordsல you have several keys k1, k2 etc up to kr. And k1 is the most significant key and kr is the least. The least significant key வந்து will vary very fast. அதனால் K1 வந்து comparatively that will not vary very fast. அதாவது இது அதிகமா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் போடுறோம்னு வச்சுக்கோ 325 அப்படின்னா இந்த 5ங்கிறது அடுத்து 6 7ன்னு ஆயிடும். அதுக்கப்புறம் தான் 10s டிஜிட் மாறும், 10s பிளேஸ், அடுத்து தான் 100s பிளேஸ்ல மாறும். ஸோ அந்த மாதிரி தான் இது. இப்போ நம்ம ஒரு ஃபைல் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் R1ல இருந்து Rn வச்சிருக்கிறோம் நம்ம. அதை வந்து இட் இஸ் சார்ட்டட் வித் ரெஸ்பெக்ட் டு த கீ K1 to KR. அதாவது R1ல வந்து K1 to KR ரெக்கார்ட்ஸ் இருக்கும், R2லயும் அதே போல செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். அப்ப இந்த ரெக்கார்ட்ஸ் வந்து எப்படி ஒன்னோட ஒன்று ரிலேட்டட் அப்படின்னு சொன்னா இந்த செட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் IJ is said to be related like this. I is less than J if the keys of I is less than the keys of J. So ith ரெக்கார்ட்ல இருக்கிற கீஸ் jth ரெக்கார்ட்ல இருக்கிற கீஸை விட லெஸரா இருக்கணும். லெஸரா இருக்கணும்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஃபர்தரா நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். இந்த செட் ஆஃப் கீஸை R tuple on X, X1 to XR, அதாவது ith ரெக்கார்ட்ல இருக்கிறது வந்து நம்ம X1 to XRன்னு வச்சுக்கிறோம் நம்ம. இதே jth ரெக்கார்ட்ல இருக்கிறது வந்து Y1 to YRன்னு வச்சுக்கிறோம். If X1 to XR is less than or equal to Y1 to YR எப்ப சொல்லுவோம் அப்படின்னா ஒன்னா ஒரு பர்டிகுலர் jth பிளேஸ் வரைக்கும் they must be same. ஆனா j plus 1th பொசிஷன்ல x of j plus 1 must be less than y of j plus 1. இல்லனா எல்லா பிட்ஸுமே வந்து எல்லா கீஸுமே சேமா இருக்கலாம். from 1 to r வரைக்கும் எல்லா கீஸுமே சேமா இருக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த x1 to xrக்கு நான் 1 2 3 4ன்னு எடுத்திருக்கேன். y1 to yrக்கு 1 2 3 5ன்னு எடுத்திருக்கேன். இப்போ இந்த 1 2 3 4 is less than or equal to 1 2 3 5 எப்ப சொல்லலாம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பொசிஷன் வரைக்கும் they can be same. அப்ப பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ் வரைக்கும் third digit வரைக்கும் they are same. ஆனா இந்த fourth இருக்கு இல்லைங்களா x of j plus 1 y of j plus 1, அதாவது இங்க 4 இருக்கு, இங்க 5 இருக்கு. They are less than. 4 is less than or equal to 5. அப்ப the whole key can be said to be less than or equal to this 1 2 3 5. அதே போல இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா 1 2 வரைக்கும் they are same. So the digits வந்து can be same up to one level. ஆனா அதுக்கு அடுத்த இருக்கிற digit வந்து must be lesser ஆ இருக்கணும் அப்படிங்கிறோம். அப்ப இந்த 1 3 is less than 4. அப்ப 1 2 3 4 is less than or equal to 1 2 4 4. இப்போ என்னன்னா எல்லா டிஜிட்ஸுமே சேமா இருக்கலாம். இப்போ 1 2 3 4 equal to 1 2 3 4. எய்தர் ஒரு டிஜிட்டாவது லெஸரா இருக்கலாம், இல்ல எல்லாமும் சேமா இருக்கலாம். இப்படி இருந்ததுனா தான் you can say that the R tuple on X is less than or equal to R tuple on Y. So you have a deck of cards. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் கார்ட்ஸ்ல வந்து இந்த மாதிரி சூட்ஸ் இருக்கும், 4 சூட் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹார்ட்ஸும்பாங்க, இதை வந்து ஸ்பேடு, டைமண்டு, கிளப்ஸு. அப்புறம் ஒவ்வொரு சூட்லேயும் யூ ஹவ் காட் A2 3 to 10 ஜாக் குவீன் கிங் அப்படின்னு 13 ரெக்கார்ட்ஸ் இருக்கும். நம்ம வந்து இதை சார்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதாவது ஆர்டின்ல வந்து 13 ரெக்கார்டு, அடுத்தது வந்து ஸ்பேடில் 13, டைமண்டில் 13, அடுத்தது கிளப்ஸில் 13 வரிசையாக அடுக்கி வைக்கணும் அப்படின்னா இட் இஸ் சம்திங் லைக் சார்ட்டிங்.
அப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து அதிகமாக வேரி ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த A123 ஃபேஸ் வேல்யூஸ் தான். இது LSDன்னு சொல்லலாம். அதே போல் இந்த சூட்டை வந்து வி கால் இட் அஸ் அன் MSD, மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் அப்படின்ட்டு. ஸோ சப்போஸ் இதை நம்ம MSDலையும் சார்ட் பண்ணிக்கலாம், LSD வழியாகவும் சார்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வி ஆர் சார்ட்டிங் ஆன் MSD அப்படின்னா 4 பின் வச்சுக்கிறோம். வர்ற கார்டை வந்து இதுதான் யூஸ்வலாகவே நம்ம ப்ராக்டிக்கலாகவே பண்ணுவோம். கார்டை வந்து வரிசையாக அந்த 4 இப்படி ஒவ்வொரு கலருக்கும் அடுக்கி வச்சுருவோம் நம்ம. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கிற 13 கார்ட்ஸையும் எடுத்து நம்ம வந்து இன்சர்ஷன் சார்ட் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் டூ த இன்சர்ஷன் சார்ட் ஆஃப் கார்ட்ஸ் இன் ஈச் பின். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சார்ட் பண்ணது எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா த ஹோல் டெக் ஆஃப் கார்ட்ஸும் சார்ட்டடாக இருக்கும். சப்போஸ் வி ஆர் சார்ட்டிங் ஆன் LSD அப்படின்னா யூ ஹவ் காட் அ ஃபேஸ் வேல்யூக்கு தகுந்த மாதிரி பின்ஸ் வச்சுக்கிறோம். 13 பின் வச்சுக்கிறோம். நம்ம கையில் இருக்கிற கார்டை இந்த மாதிரி A2-3 வரிசையாக நம்ம போட்டு வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா இது எல்லாத்தையும் வரிசையாக இதே ஆர்டரில் Aல இருக்கிற கார்ட்ஸ் எடுக்கிறோம். அடுத்தது 2ல் இருக்கிற கார்ட்ஸு, 3ல் இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் வந்து ஒன்று கீழே ஒன்று வச்சுட்டு நம்ம இந்த பின்னில் நம்ம வரிசையாக போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லாமும் சார்ட்டட் ஆர்டரில் கிடைச்சிரும். இந்த பின் சார்ட் வந்து இட் ரிக்வயர்ஸ் ஆர்டர் ஆஃப் n. எவ்வளோ கார்ட்ஸ் இருக்கோ அந்த கார்ட்ஸ் வரைக்கும் நம்ம போட்டுட்டு இருக்கிறோம் நம்ம. ஓகே, வி ஆர் பிளானிங் டு சார்ட் ஆன் ஒன்லி ஒன் லாஜிக்கல் கீ. தட் இஸ் ஒரே ஒரு கீ தான் இருக்குது. ஆனால் அந்த கீயை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செவரல் கீஸாக இருக்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கீஸ்லாம் நியூமரிக் அப்படின்னா உள்ளே இருக்கிற ஒவ்வொரு டெசிமல் டிஜிட்டையும் நம்ம வந்து சப் கீயாக ட்ரீட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து டேட்டா டு பி சார்ட்டட் வந்து இட்ஸ் இந்த ரேஞ்ச் 0 to 999. இந்த கீஸ் வந்து 0 to 999 இருக்குது. அப்படிங்கும்போது இந்த லாஸ்ட் அந்த ஹண்ட்ரட்ஸ் பிளேஸை வந்து நம்ம MSDன்னு சொல்லலாம். இந்த ஒன்ஸ் யூனிட் பிளேஸை வந்து நம்ம வந்து LSDன்னு சொல்லலாம் நம்ம. அப்போ யூ ஹவ் காட் K1, K2, K3. K3 யூனிட் பிளேஸு, K2 வந்து டென்ஸ் பிளேஸு, K1 வந்து ஹண்ட்ரட்ஸ் பிளேஸு. இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு டேட்டாவும் இப்போ K1ல இருக்கிற டேட்டா பார்த்தீங்கன்னா 0 to 9 இருக்கும். K2ம் 0 to 9, K3யும் 0 to 9. அப்போ நம்ம 10 பின்ஸை வச்சு நம்ம சார்ட் பண்ணிக்கலாம். 0th பின்னிலேருந்து 9 பின் வரைக்கும் வச்சு அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம சார்ட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் யூ ஹேவ் R1 to RN அப்படிங்கிற ரெக்கார்ட்ஸ் இருக்குது. அந்த ரெக்கார்ட்ஸில் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு கீயும் வந்து பார்த்திங்கன்னா D டியூப்பிள்ஸ் D. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளில் D is equal to 3. அதாவது எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் என்ன மாதிரி வேரி ஆகும் ஃப்ரம் 0 to R. அப்போ நம்ம வி நீட் R பின்ஸ். முதல்ல கொடுத்துருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் ஒரு லிங்க் லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் நம்ம. அடுத்தது ஒவ்வொரு ரெக்கார்டாக எடுத்து பின்னுக்குள்ளே போடும்போது அந்த பின் ஒவ்வொரு பின்னுமே ஒரு லீனியர் லிங்க் லிஸ்ட் தான். அதுக்கு 2 பாயிண்டர் வச்சுருக்கிறோம். F of I வந்து பாயிண்டட் டு த ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட், E of I வந்து பாயிண்டட் டு த லாஸ்ட் ரெக்கார்ட். அப்போ ஒவ்வொரு பின்னுக்குமே இப்போ I வந்து வேரிஸ் ஃப்ரம் 0 to R பிகாஸ் வி ஹேவ் R பின்ஸ். ஒவ்வொரு பின்னுலேயும் F of Iயும் இருக்கும், E of Iயும் இருக்கும். இந்த ஒவ்வொரு பின்னில் இருக்கிற லிஸ்ட் லிங்க் லிஸ்ட் வந்து ஒரு கியூ மாதிரி ஆப்ரேட் ஆகும். அதாவது எந்த ஆர்டரில் ஃபர்ஸ்ட் இன் வில் பி சர்வ்டு ஃபர்ஸ்ட். ஸோ திஸ் இஸ் த கிவன் ஃபைல் கண்டெய்னிங் 10 ரெக்கார்ட்ஸு. இது வந்து கீஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் LSD வழியாக நம்ம சார்ட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம கீழே 10 பின்ஸ் வச்சுருக்க போகிறோம் நம்ம. இது 179 அப்படிங்கும்போது பின் 9ல் போய் விழுகும். 208 பின் 8ல், 306 அப்படிங்கும்போது 6th பின்னு, 93ங்கிறது பின் 3, 859 மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த F of 9 வந்து பாயிண்ட் டு த ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட், E of 9 வந்து பாயிண்ட் டு த லாஸ்ட் ரெக்கார்ட். இப்போ வந்து 0th பின்னில் ஒன்றும் இல்லை, செகண்ட் பின்னில் பின் 2ல் ஒன்றும் இல்லை, பின் 7லேயும் ஒன்றும் இல்லை. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பின்னில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வரிசையாக எடுத்து இன்னொரு லிங்க் லிஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ 271 போட்டுக்கிறோம். அடுத்து 93. ஸோ 93 தான் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தது. இது கியூ மாதிரி தான் இருக்க போகுதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ 93, அதுக்கடுத்து 33, அப்புறம் 984, 55, 306, 208, 179, 859, 9. ஸோ இந்த மாதிரி ஒரு லிங்க் லிஸ்ட் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிறோம். திஸ் இஸ் பை ஆர்டரிங் பை த தேர்ட் டிஜிட். ஸோ இதுதான் இன்புட்டு. இதுக்கு அடுத்தது மறுபடியும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் நம்ம செகண்ட் டிஜிட்டை வச்சு நம்ம வந்து சார்ட் பண்ண போகிறோம் நம்ம. இப்போ 271 அப்படின்னா இது வந்து பின் 7க்கு போயிடும், பின் 7. 93 அப்படிங்கும்போது பின் 9க்கு போகுது.
33 அப்படிங்கும்போது bin 3. ஸோ இந்த மாதிரி செகண்ட் டிஜிட்டை வச்சு மறுபடியும் நம்ம பின்ஸ் லிஸ்ட் ஃபார்ம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பின்னில் இருக்கிறதையும் எடுத்து நம்ம வரிசையாக இன்னொரு லிங்க் லிஸ்ட் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். 306, 208, 9, 33, 55, 859 இந்த மாதிரி வரிசையாக பண்ணிக்கிறோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அடுத்தது மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் டிஜிட்டை வச்சுட்டு மறுபடியும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி போட போகிறோம். இப்போ 306 அப்படிங்கும்போது 3ங்கும்போது பின் 3, 208ங்கும்போது பின் 2, 9ங்கிறத பார்த்தீங்கன்னா இங்கே 00 அப்படிங்கிறதுனால பின் 0. ஸோ இந்த மாதிரி வரிசையாக போட்டுக்கிறோம் நம்ம. அடுத்தது வந்து ஒவ்வொரு பின்னில் இருக்கிறதையும் வரிசையாக எடுத்து எழுதும்போது யூ கெட் த டேட்டா இன் த சார்ட்டட் ஆர்டர். இதுதான் வந்து ரேடிக்ஸ் சார்ட். இதை வந்து LSD ரேடிக்ஸ் ஆர் சார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ LR சார்ட்ங்கிற அல்காரிதம் RND, R is the set of records given, N is the number of data, D is the size of the data. இப்போ வந்து நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் 3 digits இருந்ததுன்னா D will be equal to 3. You have 2 pointers E and F. அந்த Eயோட சைஸ் வந்து 0 to R-1. 0த்துலேருந்து ஆரம்பித்து R bins வேணுங்கிறதுனால 0 to R-1. அதுபோல் Fம் வந்து 0 to R-1. Then you have a pointer P which will have the value 1 starting of the linked list. For I is equal to D to 1. அப்போ 3 digits இருக்குது அப்படின்னா 3 to 1 minus 1. J is equal to 0 to R-1. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், F of Jவை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். எல்லா பின்ஸையுமே வந்து MTQவை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. அடுத்து P நாட் ஈக்குவல் டு 0. இப்போ ஃபஸ்ட்டு P 1 இருக்குது, அதனால நாட் ஈக்குவல் டு 0 தான் இருக்கும். உள்ள வைல் லூப்புக்குள்ளே வரும் நம்ம. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ரெக்கார்டு எடுத்துக்கிறோம், KP ஆஃப் I. ஸோ ஐங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம ஐத் கீ ஆஃப் த Pth ரெக்கார்டு, ஃபஸ்ட் ரெக்கார்டு. இப்போ Pங்கிறது ஃபஸ்ட் ரெக்கார்டு, ஐத் கீ. ஐ என்னது D. ஸோ அதுலேருந்து எடுத்து கேவுக்கு போட்டுக்கிறோம் நம்ம. அடுத்தது F ஆஃப் K வந்து 0வாக இருந்ததுன்னா, ஸோ ஒவ்வொரு பின்னிலையும் Fன்னு இருக்கும் இல்லையா, அது வந்து 0வாக இருந்ததுன்னா வர்ற லிங்க் லிஸ்ட் நோடை வந்து F ஆஃப் K வந்து அசைன் பண்ணிக்கிறோம் நம்ம. ஸோ அட்டாச் ரெக்கார்ட் P இன்டு த பின் K. இல்லாமல் F ஆஃப் K 0வாக இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆல்ரெடி ஏதோ ஒரு ரெக்கார்டு இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ வந்து அந்த எண்டு பாயிண்டர் இருக்கு இல்லையா, அந்த எண்டு பாயிண்டர் வந்து Pயை பாயிண்டட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறோம் நம்ம. ஸோ அடுத்த ரெக்கார்டுக்கு நம்ம எடுக்கிறோம் நம்ம. P is equal to E of K கொடுத்துட்டு லிங்க் ஆஃப் P. அப்போ இது ஃபர்ஸ்ட் ரெக்கார்டாக இருந்திருக்கும். இது வந்து அடுத்து லிங்க் ஆஃப் Pங்கும் போது செகண்ட் ரெக்கார்டு வந்து Pக்கு அசைன் பண்ணிக்கிறோம் நம்ம. ஸோ இந்த லூப் வந்து இட் வில் பி ரிப்பீட்டட் டில் த ஃபர்ஸ்ட் லிங்க் லிஸ்ட் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம், J is equal to 0 போட்டு while F of J is equal to 0. அதாவது அந்த பின் வந்து எம்டியா இல்லையா அப்படின்னு பார்க்குறோம். எம்டியா இருந்தது அப்படின்னா அடுத்த பின்னை பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு 0th பின்னை பார்க்குறோம், அந்த பின் எம்டியா இருந்ததுன்னா அடுத்த பின். ஸோ இப்படி பார்த்துட்டே வரும்போது நான் எம்டி பின் பார்க்க போகிறோம் நம்ம. அடுத்ததில் எஃப் அண்ட் இ இருக்கு இல்லையா, எஃப் பாயிண்டரை வந்து பிக்கு அசைன் பண்ணிக்கிறோம், இ பாயிண்டரை வந்து டிக்கு அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ இதுலேருந்து இது எல்லா ரெக்கார்ட்ஸுமே நம்ம எடுத்துக்க போகிறோம் நம்ம. அப்போ ஃபார் K is equal to J plus 1 to R-1. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் எம்டி தான் எடுத்துருக்குறோம் நம்ம. அப்புறம் இருக்கிற எல்லா பின்ஸையும் எடுத்துக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் நம்ம, அந்த பின் வந்து எம்டியா இல்லையான்னு பார்க்குறோம். எம்டியா இல்லை அப்படின்னா லிங்க் ஆஃப் T, ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு பின்னில் T இருக்கு இல்லைங்களா, அதனுடைய லிங்க் வந்து அடுத்த பின்னோட ஃப்ரண்ட். ஸோ அடுத்த பின்னோட ஃப்ரண்ட் பாயிண்டர் வந்து லிங்க் ஆஃப் Tக்கு போயிடும். அதனோட எண்டு பாயிண்டர் இருக்கும் இல்லையா, அது வந்து Tக்கு அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஃபார் லூப் ரிப்பீட் ஆக ஆக ஒவ்வொரு பின்னில் இருக்கிற டேட்டாவும் எடுத்து நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோம் நம்ம. கடைசியாக வரும்போது லிங்க் ஆஃப் T is equal to 0 போட்டுட்டு மறுபடியும் இந்த ஃபார் லூப். ஸோ அடுத்த டிஜிட் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ Dங்கிற டிஜிட் எடுத்து இது ஃபுல்லாக பண்ண போகிறோம். அடுத்தது -1 கொடுத்துருக்கனால அதுக்கு முந்தின டிஜிட்டு, செகண்ட் டிஜிட்டு, தேர்ட் டிஜிட், இந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அனாலிசிஸ் ஆஃப் LR சார்ட்டு அல்காரிதம் மேக்ஸ் D passes. ஏன்னா D டிஜிட்ஸ் இருக்குது, அதனால் D passes ஓவர் த டேட்டா, ஈச் பாஸ் டேக்கிங் ஆர்டர் ஆஃப் n+r டைம். அதனால் டோட்டல் கம்ப்யூட்டிங் டைம் என்ன அப்படின்னா ஆர்டர் ஆஃப் D பாசஸ்ஸு, ஒவ்வொரு பாசஸும் n+r டைம். ஸோ ஆர்டர் ஆஃப் D இன்ட்டு n+r, இந்த டோட்டல் கம்ப்யூட்டிங் டைம். In the sorting of numerical data, the value of D depend on the choice of the radix R and also on the largest key.
இப்போ நான் வந்து பேஸ் 10ன்னு எடுத்து அந்த டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணலாம், இல்லை பேஸ் 2 எடுத்துக்கலாம், பேஸ் 8 எடுத்துக்கலாம், என்ன வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் டி வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த ரேடிக்ஸ். அதே போல் லார்ஜஸ்ட் கீயை பொறுத்தும் இதை நம்ம வந்து சார்ட் பண்ணலாம். சப்போஸ் டிஃப்ரெண்ட் சாய்ஸஸ் ரேடிக்ஸில் வந்து பேஸ் 2 எடுத்துக்கிறேன், இல்லை பேஸ் 10 எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டிங் டைம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டுட்டோரியலில் நம்ம வந்து எல்ஆர் சார்ட் பார்த்தோம். நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துருக்கோம், அதனுடைய அனாலிசிஸும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது புது வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.